ஒரு டிஷ் செய்யணும். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எல்லாத்துக்குமே செட் ஆகணும். டேஸ்ட்டாகவும் இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும். அப்போனா தக்காளி குருமா தான் செய்யணும். தேவையான பொருட்கள்லாம் நறுக்கி வச்சுருக்கோம். வதக்கும் போது என்னென்னு பார்க்கலாம். எண்ணெயில் இஞ்சி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியும் 5-6 பூண்டும் எடுத்துருக்கோம். அது நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 3 மிளகா மட்டும் சேர்த்துருக்கேங்க. நல்ல சிகப்பு மிளகாய் இருந்ததுன்னா குருமாவும் நல்லா கலராக இருக்கும். இதில் கோர்ஸாக நறுக்கி எடுத்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரும்போது தக்காளி சேர்த்துக்கலாம். இது எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷுங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, சூடான சாதம் எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது சின்னதாக நறுக்கி வச்சா தக்காளியை சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயத்துக்கு மீடியம் சைஸில் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். நாட்டு தக்காளினா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி வரும்போது 2 ஸ்பூன் தேங்காய் பூ போதும். தேங்காய் அதிகமாகிட்டால் டேஸ்ட் மாறிடும். தேங்காய் சேர்த்த உடனே 2 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணும். அதிகமாக வதக்குனிங்க அப்படின்னா டேஸ்ட் மாறிடும், நல்லா இருக்காது. ஆறின உடனே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயில் சோம்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. குருமானாவே சோம்பு கட்டாயம் தாளிப்பில் சேர்த்துக்கோங்க. அரைச்ச விழுதை சேர்த்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. ஒரு கொதி வந்தோடனே 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் திரண்டு பிரிஞ்சு வரும்போது உப்பு சேர்த்திங்க அப்படின்னா குருமா ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.